வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, முயற்சியால் மாற்ற முடியாத ஒரு விஷயத்த காலம் மாற்றும். ஆமாங்க, நாம் எவ்வளோதான் முயன்று அது நடக்கலை, கிடைக்கலை, அப்படிப்பட்ட விஷயத்த காலம் நமக்கு கிடைக்கவும் நடக்கவும் வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பிறந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி பலன் 2025 உங்களுடைய கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது டீட்டெயிலாக பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் 2024 வருடத்தின் புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னிராசியில் ஜென்மத்தில் கேதுவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் வீட்டில் ராகுவான் அமர்ந்திருக்கிறார். சனிவான் கும்பராசியில் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர் மார்ச் 29 பெயர்ச்சி அடைந்து 7ஆம் இடன மீனத்திற்கு போய் சேர்கிறார். இப்போது இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், 7ல் ஏற்கனவே ராகு இருக்கிறார், சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார், இப்போது சனி வேற இணைகிறார். 7ஆம் வீடு அப்படின்றது நண்பர்கள், உறவுகள், வாழ்க்கை துணை, இவ் அனைத்தையும் குறிக்கும். களத்திர சனியாக உங்களுக்கு இருக்கிறார். அப்போ விதிக்காரகன் சனி பகவான். சரிங்களா? கன்னிராசிக்காரங்க பல வரன் பார்த்தும் திருமணம் அமையாதவர்களுக்கு இப்போ நடந்தே தீரும். விதிக்காரன் சனிமான் கொடுத்தே தீருவார். ஸோ கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். எத்தனை தோஷங்கள், எத்தனை தடைகள் எப்படி இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு விதியில் நடக்கக்கூடிய விஷயம் யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருமண யோகத்தை முதல்ல நீங்கள் பெறுறீங்க, அதுலேருந்து தான் மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதில் இன்னொன்று, சனி பகவான் பார்க்கும் இடத்தை கட்டுப்படுத்துவார், அழித்து விடுவார். ஆனால் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார். அப்போது கண்டிப்பாக புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்பில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய கம்பெனி, புதிய ஒரு தொழில் தொடக்கம் போன்றவை ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் இந்த ராகுவோட சேர்க்கை ஏற்படுகிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஐடி ஃபீல்டு, ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்கள், கமிஷன் அடிப்படையில் ஒரு லாபங்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு பயணங்கள் அதிகமான மேற்கொள்கிறது. ஸோ நண்பர்களை சந்திக்க, உறவுகளை சந்திக்க பயணங்கள் அதிகமாக மேற்கொள்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதில் பிரிந்து போன உறவுகள், காணாமல் போன உறவுகள் மீண்டும் வந்து சேருவார்கள். எந்த இடத்தில் உங்களுக்கு உரிமைகள் நிராகரிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் பெயர் புகழோடு அந்த உரிமைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மீண்டும். ஸோ உங்களை தேடி வரக்கூடிய உறவுகள், நண்பர்களாக இருக்கப் போகிறார்கள். அந்தளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகுது. சரிங்களா? இப்போது ஜென்மத்தில் கூடிய கேதுவும் மே மாதம் விலகி சென்று விடுவதால் சனியோடைய பார்வை 7ஆம் வரை உங்கள் மீது இருக்குது. ஸோ அதில் ரொம்ப நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டியது, தவறான பழக்க வழக்கம், தவறான உறவுகளுடைய விஷயங்களை இந்த தடவை கவனத்தோடு இருந்து அதை களைத்திருந்தது, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை. சரிங்களா? அதே போல் சில விஷயத்தை மறைத்து வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. மேலும் சனியோட 3ஆம் பார்வை என்பது 9ஆம் வீடான ரிஷபராசியில் பதியுது. அப்போது தந்தை வழி உறவுகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் மேலே பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பதவியில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களே உங்கள்கிட்ட ஹெல்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கும். அடுத்து சனியோடைய 10ஆம் பார்வை என்பது தனுசில் பதியுது. உங்களுடைய கன்னிக்கு அது 4ஆம் வீடு. அப்போது கார், வண்டி, வாகனம், வீடு, மனை யோகங்கள் உண்டு. ஸோ அதில் செலவு பண்ணணுன்ற ஒரு சூழல் உருவாகும். எப்படியாவது வீடு கட்டணும், வீடு வாங்கணுன்ற சூழல் உருவாகிடும். கார், வண்டி, வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? தாய் வழி உறவுகளுக்கிட்டு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஆகமொத்தம் தாய்க்கும் தந்தைக்கும் கொஞ்சம் சரியில்லை, மற்றவர்களுக்கு நல்லாயிருக்கும், பயப்படாமல் இருக்கலாம். ஸோ ஆகமொத்தம் இந்த சனி பகவான் புதிய உறவுகளையும் திருமண வாழ்க்கையும் கொடுக்குற நேரத்தில் குழந்தை பாக்கியத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிற அந்த சந்தேகம் இல்லை. ஸோ புதிய ஒரு வாழ்க்கை தொடக்கம் உங்களுக்கு, புது நபர்களோடு, புதிய உறவுகளோடு. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க. சரிங்களா? இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.